ஓம் நம சிவாய. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். அரண்நாமம் 1000 சிவபெருமான் அடியார்களோட மனதுக்கு விருப்பமான வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம். விருப்பத்துக்கு இசைபவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்த 575வது திருநாமம் என்ன அப்படின்னா ஓம் சுபாந்தவாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா சிறந்த உறவினர், நல்ல உறவினர் அப்படின்னா உறவு. நமக்கு உறவுன்னு இந்த உற்றார் உறவினரோட தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த உறவுலேயே ரொம்ப மிகச்சிறந்த உறவு, மிக நல்ல உறவு என்ன அப்படின்னார் பரம்பொருளான சிவபெருமான் தான். அப்படிங்கிறதுனால்தான் ஆதிசங்கரர் கூட சொல்றாரு, மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரா பாந்தவா சிவபக்தாச்ச ஸ்வதேசோ புவனத்ரயம் அப்படின்னு அன்னபூர்ணாஷ்டகத்தில் ஆதிசங்கரர் சொல்றார். நமக்கு அம்மா யாரு? பார்வதி தேவி. அப்பா யாரு? மகேஸ்வரன். யாரெல்லாம் நமக்கு கூட பிறந்தவா அப்படின்னா சிவபக்தர்கள்லாம், அடியார்கள் எல்லாரும் நம்மளோட கூட பிறந்தவா. இப்படி அத்தனையும் இதுதான் நமக்கு உறவு. அதனால் நமக்கு என்னென்ன, நம்மளோட வீடு அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல சின்னோண்டுக்கு சின்னதாக இல்லை. ஸ்வதேசோ புவனத்ரயம், எங்களோட நாடு, எங்களோட வீடு என்னென்ன, மூவுலகும் எங்களோட நாடு தான், எங்களோட வீடு தான். ஏன் அப்படின்னர், எங்களுக்கு அப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனோட அவளோட வீடு அவளோட நாடு எதுன்னர், அண்டச்சராச்சரமும் அவளோட வீடு அவளோட நாடு தான். அப்போ அவர்களோட குழந்தை நாங்கள் அப்படின்னா நமக்கும் அதில் தானே எல்லாம். இப்படி இல்லாம சொல்கிறா இல்லையா, அதுதான் சுபாந்தவாய நமஹ அப்படின்னா நல்ல சிறந்த உறவினர் அப்படின்னு. இந்த உறவு கூட என்னென்னா ஒரு சமயத்தில் நம்மளோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும், அப்புறம் திடீர்னு ஏதானும் சண்டை வந்துடுத்து அப்படின்னாக்க, கருத்து வேறுபாடு வந்துடுத்துன்னா எவ்வளவுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரோதமாக இருக்கும். இந்த உறவெல்லாம் அப்படி மாறுறதுங்கிறது உலகத்தில் பார்க்குறோம், இயற்கை. ஆனால் இந்த உறவு அப்படி ஆகுமான்னர், ஆகவே ஆகாது. எக்காலத்திலும் நமக்கு அது விரோதமாகாது. பிரகலாத சரித்திரத்தெல்லாம் பார்க்குறோமே, இரண்யகசிபுக்கெல்லாம் பிரகலாதன் என்ன சொல்கிறார், திருப்பி திருப்பி உபதேசம் இதான அத்தனை பேருக்கும், அசுரர்களுக்கு அத்தனை பேருக்கும் எல்லாரும் உபதேசம் பண்ணுறதே என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு, இருக்கிறதுலே நம்பக்கூடிய உறவு, நம்பக்கூடிய உறவு நிச்சயமாக இது நம்மளை கைவிடாது, நமக்கு உதவும் அப்படின்னு நம்பக்கூடிய உறவு எதுனர், ஆண்டவன் தான். அதனால்தான் தாயுமானவர் சொல்றார், தாயும் பிதாவும் தமரும் குருவும் தனிமுதலும் நீயும் பறையும் என்றே உணர்ந்தேன் நிச்சயமே. சொல்கிறது யாரு? தாய்மான சுவாமிகள் சொல்கிறார். அம்மா அப்பா தமர் அப்படின்னாக்க சேர்ந்தவா உறவுக்காரெல்லாம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு, குரு தனி முதல் எல்லாம் நீ தான் அப்படிங்கிறத உணர்ந்தேன். இது சந்தேகமாக உணரல, நிச்சயமாக உணர்ந்தேன் அப்படின்னு தாய்மான சுவாமிகள் சொல்கிறார். அப்படி நல்ல உறவாக இருந்து அவர் நம்மளை எந்த அளவுக்கு அரவணைச்சு நமக்கு ஆதரவு கொடுத்து உயர்த்தறார் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சண்டேச நாயனாரோட வரலாறு பார்த்தாலே போகும். சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறோம், சிவகணங்களை முதன்மையானவராக இருக்கார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, சிவாலயங்கள்லாம் பஞ்சமூர்த்தின்னு திருவீதி உலா வரத்தையெல்லாம் பார்த்தாக்க சேர்ந்து வர ஃபேமிலியோடு வரார் சிவபெருமான். முதல்ல மூத்த பிள்ளையான விநாயகர் வரார், அடுத்தது இளைய மகனான முருகன் வரார், அப்புறம் சிவபெருமான் வரார், அவரோட மனைவியான பார்வதி தேவி வரா, கடைசியில் 5ஆவதா யார் வரான்னர், இந்த சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சண்டேச நாயனார் அப்படின்னு. இவர் எப்படி சண்டேசர், இவர் சிவபெருமானோட அவர் பெத்த குழந்தைகளுக்கு சமமாக இவருக்கும் இடம் கொடுத்து சிறப்பிச்சிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். அவர் எவ்வளவு அடியார்கள்ட்ட அன்பை வச்சிருக்கார், சிறந்த உறவாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு தெரியும். அப்படி தான் பெற்ற பிள்ளைகளுக்கு சமமாக ஒருத்தரை தொடித்து என்னோட அடியார்களை வைக்கிறார், பக்தரை வச்சு அந்த உயர்வை கொடுத்துருக்கார் அப்படின்னா என்ன ஒரு கருணை இருக்கணும்.
அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இனிமேல் சிவபெருமானை பூஜை பண்ணினா வழிபட்டாக்க நாம் இனிமேல் விநாயகருக்கு முதல்ல எல்லா காரியத்துக்கும் விக்னம் இல்லாத நடக்கணும்னு பண்ணுறோம் அப்படிங்கிறது அது ஒரு நேதியாக போயிடுத்து. முருகன் இவரோட புள்ள அப்படிங்கிறதுக்கான விசேஷமாக வேணால் கொண்டாடுறோம். ஆனால் சிவபூஜையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கடைசியில் சிவபெருமானுக்கு சாத்தப்பட்ட அந்த நிர்மால்யமாக இருக்கட்டும், அவருக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட படையலாக இருக்கட்டும், எல்லாம் யாருக்கு முதல் உரிமைன்னு சிவபெருமான் இந்த சண்டேச நாயனார் கடைசியில் அருள் பண்ணுறதே இப்படி தான் சொல்ல போகிறார். என்னோடது எல்லாம் உனக்குத்தான் முதல் பங்கு உரிமை, அதனால் எனக்கு பூஜை பண்ணினா அந்த பூவாக இருக்கட்டும், அந்த அபிஷேக தீர்த்தமாக இருக்கட்டும், அந்த நிவேத்தியமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உனக்கு தான் அர்ப்பணம் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னால் எனக்கு பூஜை பண்ண பலனும் கிடைக்காது அப்படின்லாம் சொல்லி அருள்றார். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு உயர்வு கொடுத்துருக்கார் அப்படின்னு. ஒரு அப்பா தன்னோட சொத்து முழுக்களை யாருக்குன்னு எழுதி வைப்பார் கடைசியில் அப்படின்னார். யார் தாம் பெத்த பிள்ளையோ தனக்கு ரொம்ப பிரியமான குழந்தையோ அதுக்கு தானே எழுதி வைப்பார். அதை போல் சிவபெருமான் தன்னோட அந்த பிரசாதம் அத்தனையும் சண்டிகேஸ்வரிக்கே உரித்தானது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா அதனால தான் சிவபிரசாதத்தை என்ன பண்ண, அபிஷேக தீர்த்தம் எதுவாக இருந்தாலும் அந்த நந்திகேஸ்வருக்கு சண்டிகேஸ்வருக்கு அப்படின்னு இந்த சிவகணங்களுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு. சிவாலயங்களில் போய் வழிபட்டால் கூட எத்தனை தான் நம்ம பிரதட்சணம் பண்ணி என்ன பண்ணி பூஜை பண்ணினாலும் கடைசியில் என்ன பண்ணோம், அந்த சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் வந்து அவரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கொடுத்த பிரசாதத்தெல்லாம் அவர்கிட்ட கொண்டு வைக்கணுமா. வச்சுட்டு சிவபெருமானோட பிரசாதம் இதை உங்களோட அனுமதியில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் எடுத்துட்டு அவர் எப்பொழுதும் தியானத்தில் இருப்பார். சிவத்தியான பராயண அப்படின்னு 24 மணி நேரம் சிவத்தியானத்தில். அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ ஏற்பட்ட ஒரு உயர்வு கிடைக்கிறதுன்னு வைப்போம். அதனால் லேசாக கையை தட்டுறது, கையை தட்டி, ஏன்னா அவர் நம்மளை கவனிக்கணுமே, தியானத்தில் இருக்கார். அதனால் அக்கா உடனே தடார்படான்னு தட்டக்கூடாது. அவர் பயப்படுறாப்பில் அழகாக மெல்லிசாக அவருக்கு 2 கையை தட்டி நாங்கள் இது மாதிரி இந்த பிரசாதத்தை எடுத்துக்கிறோம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொன்னாதான் அந்த சிவ வழிபாடு பூர்த்தியாகும் அப்படின்னு நமக்கு விதி செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா எவ்வளோ ஒரு உயர்வு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சண்டேச நாயனார் எங்கே எப்படி இருந்தார், எப்படி பிறந்தார் அப்படின்னா, அவருக்கு அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா விசார சர்மா அப்படின்னு பேர். சோழ நாட்டில் சேயங்கலூர் அப்படின்னு ஒரு திருத்தலம், அதை சேங்கனூர் அப்படின்பா. இந்த திருத்தலத்துக்கு ஷேய்னாலே குழந்தை தானே. அந்த ஊருக்கு ஏத்தாப்புலே, பேருக்கு ஏத்தாப்புலே அங்கே இருந்த அடியாரும் இப்படி சிவபெருமானோட குழந்தைக்கு சமமாகவே ஆயிருக்கார், அந்த ஸ்தானமே கிடச்சிருக்குன்னு தெரியுது. இது எதனால் இந்த சேயங்கலூர்னு வந்தது அப்படின்னா, சிவபெருமானோட 2வது குழந்தை இருக்கிற முருகப்பெருமான், அவர் சூரன் முதலான அசுரர்களை வதம் பண்ணுறதுக்காக வந்தார் இல்லையா. தன்னோட கந்த உலகத்திலேருந்து இறங்கி வர்ற தேரில் எல்லாம் தேவர்கள்லாம் புடைசூழ. அப்போ எங்கே வந்தாருன்னு தெற்க நோக்கி வரத்தே இந்த மண்ணியாறுன்னு இருக்கு. அந்த மண்ணியாத்தங்கரையில் இருக்கக்கூடிய இந்த சேயங்கலூருக்கு வந்தார். இந்த இடத்துக்கு வந்தோன்னே மயன்ட்ட சொன்னார், இந்த இடத்தோட பெருமையே ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதனால் எனக்கு இந்த சூரன் முதலானவர்களும் வெற்றி அடைகிறதுக்கு என்னோட தந்தையான சிவபெருமான அருளை பெறணும் அப்படிங்கிறதுனால அவரை வழிபடணும் அப்படிங்கிறதே மயனால் அந்த இடம் நகரம் நிர்மாணிக்கப்பட்டு அதில் இவரை சிவனை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதுனாலேயே சிவபெருமானோட பிள்ளையான இளையவரான முருகன் வழிபட்டதுனால அதுக்கு பேர் சேயங்கலூர் அப்படின்னு வந்தது. அது பேச்சு வழக்கில் சேங்கனூர் அப்படின்னு இருக்கு. அந்த ஊரில் தான் எச்சதச்சன் அப்படின்னு ஒரு வேதியர், அவரோட மனைவி பவித்ரை. இந்த பவித்ரைக்கும் எச்சதச்சனுக்கும் பிறந்தவர் தான் விசார சர்மா அப்படிங்கிற இந்த குழந்தை. அந்த ஊர் எப்படி இருந்தது சேக்கிழார் பெருமான் வர்ணிக்கிறார். 4 வேதத்தையும் கரை கண்ட எல்லா வேதியர்கள்லாம் அங்கே இருந்தா, அவர்கள்லாம் எப்படிலாம் வழிபாடு பண்ணியிருந்தா அதெல்லாம் சொல்கிறதே. இந்த என்ன பண்ண, அந்த மறையவர்கள்லாம் பொதுவாகவே எல்லாரும் 5 புலன்கள் தான் நம்மளை இழுத்துன்னு போகும். அந்த புலன்களுக்கு தான் நாம் சபலமாக இருப்போம். அது என்ன சொல்கிறதோ, மனசை எப்படி இழுத்துன்னு போகிறதோ அதுக்கு பின்னால் தான் போவோம். ஆனால் இந்த சேயங்கலூரில் இருக்கிற இந்த பண்டிதர்கள் மக்கள்லாம் எப்படி இருந்தாளா அப்படின்னா, 5 புலன்களுக்கு பின்னால் இவா போகலையாம், இவர்களுக்கு பின்னால் 5 புலன்களும் போச்சான். அப்படின்னா அப்படி ஒரு புலன் அடக்கத்தோடு வாழ்ந்தவர்கள்னு அர்த்தம்.
அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு திருத்தலம். அதில் ஒரு நல்ல பரம்பரையில் தான் இவர் பிறந்திருந்தார். பிறந்து இந்த விசார சர்மாயனம் என்ற இப்படி இந்த பசங்களோடலாம் சேர்ந்து விளையாடுறது எல்லாம் பண்ணின்னு இருக்கார். அப்படி எல்லா இடமுமே ஒரு காலத்தில் ஒரே சோலையாக தானே இருந்தது. அப்படி விளையாடின்னு இருக்கிறது போய் இவருக்கு ஒரு அன்னைக்கு அங்கே மாடெல்லாம் மேய்ச்சின்னு வர, அந்த இடையர்கள் மாடு மேய்ச்சின்னு வரா. அதில் ஒரு மாடு, பசுமாடு என்ன பண்ணிட்டு அது என்ன ஆச்சோ தெரியல, அந்த இடையரை முட்டை போயிடுது, கொம்புனால முட்டை போச்சு. இதை முட்டை போனோடனே பார்த்துன்னு இருக்கார் இந்த விசார சர்மாங்கிற குழந்தை. அதுக்கு உடனே வருத்தமாக இருந்தது, ஐயோ பசுமாட்டை போய் ஒரு கும்பெடுத்து அடிக்கிறாரே அப்படின்னுட்டோம். உடனே அந்த ஆள்கிட்ட போனார். போய் இப்படி நமக்கு பால் கொடுக்கறது பசுமாட்டோட பெருமையை சொல்கிறார். தன்னோட குழந்தைக்கு கண்ணுக்குன்னு மட்டும் அது பால் வச்சுக்கல, நம்ம அத்தனை பேருக்கும் பால் கொடுக்கறது, அத்தனை பேருக்கும் தாயாக இருக்கக்கூடியது. அதை போய் நீ அடிக்கிறியே, அதை துன்புறுத்தலாமா அப்படின்லாம் சொல்லிவிட்டு, அது உனக்கு இது சரிப்பட்டு வரலைன்னா நான் இந்த மாட்டெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ என்கிட்ட விட்டுரும், நீ மாட்டை அடிக்காதன்னு சொல்கிறார். சரின்னு அந்த ஆளும் விட்டுட்டு போயிடறான். அதுலேருந்து இவர் தினம் இனிமேல் மாட்டை மேய்க்கிறது எல்லாம் பண்ணுறதுன்னு. இவரோட அன்புனால என்ன எடுத்துகிற மாட்டுக்கெல்லாம் நிறைய பால் சுரக்க ஆரம்பிச்சுருத்தான். அது பால் சுரந்து கறக்காத தானே கீழே வழிகிறாப்பில் ஆகிடுது. இப்படி இல்லாமல் ஆனோன்னா தினம் காலையில் அழிச்சுன்னு போகிறது, அங்கே மண்ணியாத்தில் போய் குளிப்பாட்டுறது, மேய விடுறது எல்லாம் பண்ணிவிட்டு சாயந்தரம் வரத்துக்குள்ளே பால் அதுவாகவே சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறதே ஒரு மந்தார மரத்துக்கு அடியில் சிவலிங்கம், அதை இவர் பிடிச்சி வச்சு இந்த சண்டேச நாயனார் என்ன பண்ணார், இந்த பாலால் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சிவபூஜையில் இறங்கிவிட்டார். அவள் வீட்டில் கொண்டு விட்டுருவார், சாயந்தர வேளையில் மாடை விட்டுருவார். ஆனால் பால் இல்லை. அதனால் எல்லாரும் இவள் அப்பாவான எச்சதச்சன்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான், உங்கள் புள்ள மாடை மேய்க்கிறேன்னு அழிச்சுன்னு போயிட்டு பால்லாம் கறந்து என்னமோ பண்ணிடுறான் அப்படின்னு. இவர் உடனே ஒரு நாளைக்கு போய் மறைஞ்சிருந்து அப்பா பார்க்குறதே அந்த குடங்குடமாக பாலெல்லாம் தானே வழியிறது. அதை போய் சிவலிங்கத்துக்கு மேலே விடுறத பார்த்தோன்னே அப்பாவுக்கு கோபம் வந்துடுத்து. அதனால் என்ன பண்ணார், போய் காலால் இந்த பால் குடத்தெல்லாம் தட்டி விட்டார். இதை பார்த்தார் இந்த விசார சர்மாவுக்கு கோவம் வந்துடுத்து. சிவபூஜைக்கு வச்சுக்க காலால் இடைநேர் அப்படின்ட்டு அப்பானும் பார்க்கல, அவருடைய கையை தூக்கினா அவர் கையில் மழு வந்துடுத்து, கோடாலி வந்துடுத்து. அதால் அப்பாவை காலை வெட்டினர். அப்பா மாண்டு விழுந்துட்டார். அந்த சமயத்தில் பார்த்தார் வானத்திலேருந்து சிவபெருமானும் உமாதேவியும் வரா. உடனே ஓடி வந்து, இப்படி அப்பான்னு கூட பார்க்காத என்னோட வழிபாட்டுக்கு இடைஞ்சல் பண்ணான்னு நீ பண்ணிட்ட, அதனால இன்னுமே உனக்கு உடலை கொடுத்த அப்பா போயாச்சு, இனிமேல் நான் தான் அப்பா உனக்கு, இதோ உமாதேவி தான் அன்னை, அதனால் இப்போ சொல்கிறேன், அதனால் இன்னுமே நீ என் குழந்தை, என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் இவருக்கு சண்டேச நாயனார் அப்படி, சண்டிங்கிறது ஒரு பதவி, அந்த பதவியை கொடுத்து தான் தலையில் அணிந்திருந்த அந்த கொன்ற மாலையை எடுத்து அவருக்கு போட்டு குழந்தைய ஆற தழுவி உச்சி மோந்து இத்தனையும் பண்ணி சண்டேச நாயனார் ஆக்கி அவருக்கு எல்லா உறவும் சிறந்த உறவாக ஆக்கியிருக்கார். அப்படின்னா இவர் தானே சுபாந்தவாய நமஹா அப்படின்னு. சரி, இப்போ அப்பாவை கொன்னார், இது பாவம் இல்லையான்னார். அதில் என்ன ஆயிடுத்து அப்படின்னு, இந்த சிவனடியார் கையால் அவர் மண்டத்தினால அவரும் குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு போயிட்டார்னு பெரிய புராணம் சொல்கிறது. இப்படி ஒரு குழந்தையை பெற்றவருக்கு நரகமாக இருக்கும். அப்படி நல்ல உறவாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அவரோட பெருமைகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.